ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் நியூ வீடியோ. நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பைக் போஸ்டர் டிசைன் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்மளோட புது சேனல். ட்ரெண்டிங்கான எடிட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். இந்த பைக் எடிட்டிங்கை உங்கள் ஃபோனில் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 3 அப்ளிகேஷன் இருக்கணும். அது லேட்டஸ்ட் அப்டேட்டட் அப்ளிகேஷன் இருக்கணும். ஒன்று வந்து லைட் ரூம் இருக்கணும், ரெண்டாவது வந்து பிக்சார்ட்டு, மூணாவது வந்து ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் இருக்கணும். இந்த 3 ஆப் வச்சு தான் நம்ம இந்த பைக் போஸ்டர் டிசைன் வந்து எடிட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டு, பிஎன்ஜி, டெக்ஸ்ட் எஃபெக்ட் இது எல்லாத்தோட லிங்க்குமே ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பேக்ரவுண்டு, பிஎன்ஜி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங்கை எப்படி ஃபோனில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்கள் பைக்கோட ஃபோட்டோஸையும் ஹை குவாலிட்டியில் போஸ்டர் டிசைன் கம்மியான ப்ரைஸில் பண்ணணும் அப்படின்னா ஜென்சி மோட்டோ டிசைன் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து பைக் போஸ்டர் டிசைனை வந்து நம்ம ஃபோனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம என்ன ஃபோட்டோவில் எடிட் பண்ண போகிறோமோ அதோட பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல கீழே, அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம கேலரியில் ஃபோட்டோ இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணோன்னா ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும். அதில் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், அந்த டிரான்ஸ்பரண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எதுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ரூமில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோ ரூமில் அக்யூரேட்டாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ப்ளஸ் வந்து ஹை குவாலிட்டியில் நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோட பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சார்ட் ஆப்பில் வந்து நம்ம ஃபோட்டோவோட மொத்த வேலையும் பார்க்க போகிறோம். இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்கிற பிக்சார்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நான் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கலர் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் அப்படின்ட்டுக்குள்ள செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து க்ரோப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போர்ட்ரைட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பைக்கோட ஹெட்லைட் இருக்கும்ல, அந்த ஹெட்லைட் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆட் கொடுத்துட்டு நல்லா ஜூமின் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹெட்லைட் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஜூமிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டிக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து க்ரீன் கலரில் தான் எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு கீழே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் தள்ளிட்டு வரீங்க. அதில் வந்து ட்ராவ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ட்ராவ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ட்ராவ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபில் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணேன்னா அந்த கலர் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லேயர் ஆப்ஷன் இருக்கா, அந்த லேயரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவும் தெரியாமல் லைட்டாகவும் தெரியாமல் ஒரு மீடியமான சைஸில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 80 வேல்யூவில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்படி வரும்போது டிஸ்கார்ட் அப்படின்றத கொடுத்துருங்க, கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். நான் உங்களுக்காக இந்த ஒரு மின்னல் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த மின்னல் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு அதை நல்லா ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல பிளெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்புறம் கீழே இருக்கிறத அப்படியே தள்ளிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு தண்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லேயரை வந்து லாக் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து லாக்கில் இருக்குது, ஃபோட்டோ வந்து லாக்கில் இருக்குது, கலர் வந்து லாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தண்டர் எஃபெக்ட் லாக் பண்ணியாச்சு. இதை நம்ம இனிமேல் சேஞ்ச் பண்ண போகிறதே இல்லை. இது வந்து ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இனி தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் ஆட் ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். நம்ம வந்து பேக்ரவுண்டில் எந்தெந்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோலாம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபோட்டோ விட்டுருங்க, பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 இந்த 4 ஃபோட்டோவை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டில் 4 ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எங்கெங்கே இருக்கணும்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அங்கிட்ட சேஞ்ச் ஆயிடுச்சு, பேக்ரவுண்டில் இருக்குது, செட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த லேயரில் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லேயரை கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோட்டோஸை.
ஓகே. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம அலைன்மென்ட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாரி நமக்கு செட் ஆகுற மாரி அலைன்மென்ட் பண்ணி வச்சாச்சு. நான் சும்மா ரஃப்பா தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா லேயரையும் லாக் பண்ணிக்கலாம். மேல அந்த லாக் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டோம். அப்போ எதுவுமே வந்து டச் பண்ணும்போது சேஞ்ச் ஆகாது. அடுத்து வந்து நம்ம ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லென்ஸ் ஃப்ளேர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த லென்ஸ் ஃப்ளேர் கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஸ்க்ரீனில் டச் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சென்டரில் ஒரு டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த ஹியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணி கலர் மாற்றிக்கலாம். நம்ம க்ரீன் கலரில் எடிட் பண்ணுறனால நம்ம பேக்ரவுண்டும் க்ரீனில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களோட நிக் நேம் இல்லைனா பைக் நேம் ஏதாவது ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டியூக் 390 நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான் அந்த மாதிரி. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து லைட் எஃபெக்ட்ஸுக்கு பின்னாடி கொண்டு போக போகிறோம். ஸோ லேயரை கிளிக் பண்ணுறோம். டெக்ஸ்ட் எஃபெக்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லைட் எஃபெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒயிட் வச்சா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பாதி டெக்ஸ்ட்டு மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மெயின் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்மளோட மெயின் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். இல்லைனா ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து கேன்வாஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே அந்த ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறோம். ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு அதில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுச்சுல்ல. ஆனால் இப்போ நமக்கு ரோடெல்லாம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எரேசர் பட்டன் இருக்குல்ல, அந்த எரேசர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு இருக்குல்ல, செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ரோடு தெரியுற மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ ரோடு வேணும், அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது நீங்களே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேம் வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட்லேயே ஆட் பண்ணலாம், ஃபோட்டோவுக்கு முன்னாடியே ஆட் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். நேம் ஆட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு நேம், இப்போ டியூக் அப்படின்னு கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். நேமில் வந்து உங்களுக்கு 2-3 டைப் இருக்குது. ஃபாண்ட் வந்து இங்கே நிறையா ஃபாண்ட் இருந்தாலும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இதில் வந்து ஏஐ ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறையா விதமான ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இதோட நேம் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபாண்ட் ஸ்டைலு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச ஃபாண்ட் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு கலர் கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர், கிரேடியன்ட் அப்படின்னு நிறையா டைப் இருக்குங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்கள் கேலரி இருக்கிற ஃபோட்டோவே நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ கொடுத்தோம்னா கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவே நேமாக வந்துடும். அப்படியும் இல்லைன்னா கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர், கிரேடியன்ட் கலர், இப்போ என்ன கலர் வேணும், மஞ்சள் ப்ளஸ் ரெட்டு, இப்போ ஒரு ரெட் கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க பேக்ரவுண்டு, இதை லாக் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க, செட் பண்ணி வைக்கிறீங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத. அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஷேடோ இருக்குது. ஷேடோன்னா ஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. ஷேடோ செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மெயின் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேம் பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் ஜஸ்ட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாண்ட்டு வித்தியாசமான ஃபாண்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் பிடிக்கல அப்படின்னா அதில் கலர் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர், கிரேடியன்ட் கலர் வேண்டாம், எனக்கு நார்மல் கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நார்மல் கலரும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபோட்டோவில். ஸோ உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஷேடோ எஃபெக்ட்டு, டெக்ஸ்ட்டு, மேலே இருக்கிற அந்த அட்வைசரி அப்படின்ற அந்த நேமு, அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம்.
டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் சேவ் அஸ் பிஎன்ஜி அப்படின்ட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. லைட் ரூமில் வந்து ஒரு கலர் கிரேடிங் கொடுத்தா தான் ஃபோட்டோ வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எப்படி வந்து லைட் ரூமில் கலர் கிரேடிங் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைட் ரூம் அப்ளிகேஷனில் நம்மளோட ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங் அப்படின்றத நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லைட் அப்படின்னு கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாக் வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ளஸ் வந்து அடுத்து தான் நம்ம மெயின் கிரேடிங்க்கு போக போகிறோம். ஸோ கலர் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். மிக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இந்த பைக்கில் ப்ளூ கலர் அதிகமாக இருக்கனால நான் ப்ளூ கலர் வந்து கம்மி பண்ணுறேன். சேச்சுரேஷன் கிளிக் பண்ணி ப்ளூ கலர் கம்மி பண்ணோன்னே ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து கிடச்சிரும். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினன்ஸ் அப்படின்றத லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டன் கொடுத்துடலாம். அடுத்து வந்து கிரேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிரேடிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோ வந்து க்ரீன் கலர் தானே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து க்ரீன் கலர் தான் நமக்கு வேணும். அதில் வந்து நம்ம மூணாவதாக இருக்கிற ஹைலைட்டை செலக்ட் பண்ணுறோம். ஏரோவை கிளிக் பண்ணுறோம். க்ரீன் கலரில் செட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா ஓவராலாக ஃபோட்டோ வந்து எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி செட் ஆகிரும். ஜஸ்ட்டு வந்து ஷேர் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து கிரெயின்ஸ் அப்படின்னு அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறது, அதாவது குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது தெரியாது. பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை விட இன்னும் வேறு டிசைன்லாம் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து பைக் போஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 வீடியோ வந்து போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.